தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் ரத்தத்தை குடிப்பதாக உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் புரவிபாளையம் கிராமத்தில் கேடி செந்தாமரை என்பவரது குவாரிகளில் விதிமீறல் நடப்பதாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் அமைத்த குழு அறிக்கை அளித்தது. அந்த அறிக்கையின்படி குவாரியிலிருந்து சட்டவிரோதமாக கனிம வளங்கள் எடுத்ததாக கூறி செந்தாமரைக்கு 32,29,77,792 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு கோவை சார் ஆட்சியர் உத்தரவிட்டார். ஆனால் மேல்முறையீட்டில் சார் ஆட்சியர் உத்தரவை ரத்து செய்த சுரங்கத்துறை ஆணையர் அபராதத்தை வெறும் 2,08,09,119 ரூபாயாக குறைத்தார். இதற்கிடையில் ஆணையர் உத்தரவை தாமாக முன்வந்து இயற்கை வளங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் ரத்து செய்து கோவை சார் ஆட்சியர் விதித்த அபராதத்தை உறுதி செய்தார். இதனை எதிர்த்து குவாரி உரிமையாளர் செந்தாமரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் குவாரியில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் எடுத்ததாகவும் விதிமீறலில் ஈடுபட்டதாகவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இயற்கை வளங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளரின் நடவடிக்கையை பாராட்டினார். தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கிறார்கள் என வேதனை தெரிவித்த நீதிபதி கோவை சார் ஆட்சியர் சரியான அபராதம் விதித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த குவாரி மோசடியில் கள அதிகாரிகள் முதல் உயர் அதிகாரிகள் வரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மூலம் அரசு விசாரித்து குற்றவியல் சட்ட பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.